நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை. இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்குமே தவிர நிரந்தரமாக இல்லை. கழகத்தோட எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு காலம் கிடைச்சிருக்குன்னு இதை நாம் எடுத்துக்க வேண்டியது தான். கழக வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான தலைமை செயற்குழுவாக அமைய போகுது. உங்கள் ஒப்புதலோட அமைப்பு முறையில் முக்கியமான பெரிய மாறுதல்களை செஞ்சு நடைமுறைப்படுத்த போகிறோம். நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் கழகம் வலிமையோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அமைப்பு முறை தான். தலைவர் கலைஞருடைய வரிகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த கருணாநிதியினுடைய வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாழ்வு முடியாது. அதன் அமைப்பு முறை காப்பாற்றும். இதுதான் தலைவர் கலைஞர் குறிப்பிட்டது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பு முறையோட வலிமையால் தான் நாம் நிற்கிறோம். இப்படி தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அதையும் நாம் மறைக்க தேவையில்லை. நம்ம தவறுகளை முதல்ல நாம் ஒத்துக்கணும், வெளிப்படையாக ஒத்துக்கணும். ஏன்னா இது ஒரு தனி மனிதருடைய தவறாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகம். தோல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து 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 குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாற்றுறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். ரிசல்ட் வந்ததும் நம்ம தோல்விக்கு பிறகு 38 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டு அதை அறிக்கையாக என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, தனியாக ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு நம்ம மேலே நல்லெண்ணம் கொண்ட எல்லாரும் கருத்து சொல்லலாம்னு அறிவித்தோம். அதுலேயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் படித்து நான் உள்வாங்கியிருக்கிறேன். ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. அப்படித்தான் நாம் நம்மக்கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். இந்த கருத்துக்களோட அடிப்படையில் திட்டங்களை வகுக்க நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில் மறு சீரமைப்பு குழு அமைச்சோம். அந்த குழு அறிவாலயத்தில் பல நாள் கூடி ஒவ்வொரு பிரச்சனையாக ஆய்வு செஞ்சு அவங்களுடைய இடைக்கால அறிக்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. முக்கியமான தலைமை கழக நிர்வாகிகளுடைய கலந்து ஆலோசித்து அதைத்தான் இப்போ தீர்மானமாக வழங்க இருக்கிறோம். இளைஞர்கள் பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைக்கணும். இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போகிறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதாக அமையணும், உண்மையானதாக அமையணும், போலி எண்ணிக்கையாக இருக்கக்கூடாது. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள்.
நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக கட்சி சீரமைப்புகளை செய்யணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள மனமாற்றம் வர வேண்டியது அவசியம். மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. என்னுடைய வருத்தமெல்லாம் கொள்கை கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவங்க கூட நிர்வாகிகளை அரவணைக்கிறதுல செதுக்கிடுறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தா மலர்றது இல்லை. எதிர்கட்சிகளை பார்த்தா வணங்குகிற கை நம்ம கட்சிக்காரர்களை பார்த்தா வணங்குறது இல்லை. தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாதுன்னு நினச்சா அந்த மாவட்டத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் வச்சு அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்படும் போது தான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்துவது தான் வலுவான படைக்கு அடையாளம். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க? மக்களுக்கு உழைக்காமல், போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாமெல்லாம் நிரந்தரம். நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. வெற்றி தோல்வியில் நம்ம இயக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போகிறதில்ல. ஒரு தேர்தலில் தோற்றா அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம் தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். போன முறை ஜெயித்த பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். இப்போ தேர்தல் தோற்ற பிறகு நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போகிறோம். அவங்களுடைய நலனுக்காகத்தான் துணை நிற்க போகிறோம். நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். உங்கள் பசங்க கிட்ட, உங்கள் உறவினர்கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. வெளியில் பிரச்சாரத்துக்கு போய் வாங்குகிற வாக்குகளுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை, சொந்தக்காரங்க வாக்குகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை முழுசாக வாங்கணும். இப்போ இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றுறதுல பிஸியாக இருக்கார். சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினச்சி பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கக்கூடியவங்க நாங்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கிற வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும் என்கிற நினைப்போடு உழைக்கணும். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை கழகத்தில் அதிகம் சேர்க்கணும். புதிய புதிய நிர்வாகிகள் வரணும். எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பேரறிஞர் அண்ணா உருவாக்கின இயக்கத்தை, நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் வளர்த்த இந்த இயக்கத்தை இன்னும் வலிமை கொண்டதாக வளர்த்தெடுப்போம்.